வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி. என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோடய ஓடிஜியில் நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்லெஸ் கேக் ரெசிபி. அதுக்கு வந்து ஒரு பவுலில் கர்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 கப் கர்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இதனால என்ன ஆகும்னா எமல்சிஃபை ஆகும். எக்கு வந்து பொதுவாக இந்த உப்பி வரும் இல்லையா, அதுக்கு தான் எமல்சிஃபிகேஷனுமாங்க. அதுக்கு வந்து மோஸ்ட்லி எக் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து நான்வெஜ் கேக்கில். ஸோ நமக்கு எக்லெஸ் கேக் வேணும்னா தயிரில் வந்து நம்ம அந்த பேக்கிங் சோடா போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பபுள்ஸாக நல்லா க்ரியேட் ஆகுது. ஸோ அது ரியாக்ட் ஆகுது நல்லா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் நாம் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை போட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து 6 கப் கேக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 250 கிராம்ஸ் கேக் பண்ணுறதுக்கான ரெசிபி தான் இது. இப்போ வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இதுக்கு 3-4 கப்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா சீவ் பண்ணிட போகிறேன். ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு குப்பையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெசிடியூவோ இருக்கும், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் ஸ்மூத்தாக வரும். இப்போ இன்னொரு கப் எடுத்துகிட்டு அதில் வந்து பவுடர்ட் சுகர் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப் ஆஃப் பவுடர்ட் சுகர் வந்து எடுத்து நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்க போகிறோம். அதுவும் 1/4 கப் ஆயில், வெஜிடபிள் ஆயில். எந்த சன்ஃப்ளவர் ஆயில் பெஸ்ட்டு, எந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது அந்த ஆயிலுக்கு. இல்லைன்னா உருக்குன பட்டர் கூட நீங்கள் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 1/4 கப்பை சேர்த்திக்கணும். நல்லா நான் வந்து ஒரு வயர் விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கர்ட் மிக்சரை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கப் மெஷர்மெண்ட் வந்து பேக்கிங்க்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா இல்லைனா கிராம் மெஷர்மெண்ட் இல்லைனா கப் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அது படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கேக் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நமக்கு லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது கூட வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால ஸ்பீடாக இருக்குது, பட் ரொம்பவே ஜென்டிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்கு கல் மாதிரி ஆகிடும். ஸோ எப்போ நீங்கள் வந்து மாவு போடுறீங்களோ, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடும்போது ரொம்பவே ஜென்டிலாக தான் நம்ம நல்லா ஒரு மிக்சர் வந்து நம்ம கொடுக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணணும். இது கூட வந்து நான் வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இது வந்து நீங்கள் முன்னாடியே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பர்டிகுலராக எதுவும் இல்லை. ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக ஏன் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மெல் நல்லா இருக்குங்கிறதுனால பண்ணேன். இது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கணும், இல்லைன்னா நல்லா ரொம்பவே டைட் ஆகிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஜென்டிலாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு கேக் டின் இருக்கு இல்லையா, ஸோ கேக் டின் நான் எடுத்துகிட்டு நான் வந்து அதை லைன் பண்ணிக்க போகிறேன். லைனிங்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பிங்க் கலர் வந்து நான் அந்த பேட்டருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். பொதுவாக ஒயிட் கலரில் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும் வெனிலா கேக். இது வந்து பேசிக் எக்லெஸ் வெனிலா கேக் ரெசிபி தான். பட் இது வந்து சும்மா ஒரு ஃபேன்சினஸ்க்கு என்னோடய டாக்டர் கேட்டதுனால நான் போட்டேன். இப்போ இந்த பேட்டரை வந்து நாம் டின்னுக்கு வந்து மாற்றிக்கலாம். பார்த்தா நல்லா ஃபோல்டாகி வர மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நல்லா ஏர் பபிள்ஸ் போகிற அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்குயர்ஸோ இல்லைன்னா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கும் போது அது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் வெளியே வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அவன் டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன் வந்து போத் ராட்ஸ், மேல் ராட் கீழ் ராட் ஆன் பண்ணிவிட்டு கன்வெக்ஷன் மோட் என்னோட அவன் வந்து கன்வெக்ஷன் மோட் இருக்கிறதுனால நான் அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து போத் ராட்ஸ் ஆனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உள்ளே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நாம் அதே டெம்பரேச்சர் வந்து 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து வச்சுருக்கேன் சேம் செட்டிங்ஸில். பட் ஸ்குயர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவா இன்னும் பேக் ஆயிருக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக திருப்பி நான் அதே பேக் பண்ணும்போது நல்லா ஸ்குயர் வந்து நீட்டாக வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து கரெக்டான செட்டிங்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நைஃப்பில் வந்து நல்லா ஒரு நம்ம சைட்ஸ் எல்லாம் டீமோல்ட் பண்ணிவிட்டு
இப்படி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டிருக்கோம். வெறும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாலே நல்லா வரும். நான் அது கூட ஆயிலும் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு நல்லா போட்டு நல்லா நாம் க்ரீஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது. நல்ல சாஃப்டாக இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்துருக்கு. இது என்னோடய ஃபஸ்ட்டு பேக்கிங் இந்த அவனில். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் 2 இது வச்சுருக்கேன். 2 ஹேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சம்யுக்தா வினோத், இன்னொன்று வந்து யுக்தா கிச்சன். 2யுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னோட கிட்ஸ் கிட்ட தான் கொடுத்தேன். 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ டோட்டலாக காலி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.